வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். இன்னைக்கு எப்படி பயங்கரமான ஒரு எபிசோடா இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் வந்து சூப்பரா வந்து நிறைய கண்டென்ட், சோ கால்டு கண்டென்ட். ஏன்னா இனிமே பிபி வந்து கண்டென்ட்ல சொல்லாதீங்க, இட்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்ம கண்டென்ட்னே சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்லயும் பார்வதி அண்ட் திவாகர் த காம்போ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு காம்போவும் வந்து இன்னைக்கு திருப்பி வந்து நான் என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்கனே அப்படின்னுன்ற மாதிரி பேச்சப் பண்ணிட்டாங்க திவாகர் அண்ட் பார்வதி. அண்ட் எண்டிங்லயும் வந்து பேச்சப் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசின விஷயங்கள் முக்கால்வாசி வந்து நம்ம கமருதீனை பத்தி தான் இருந்தது. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? லைக் விஜேஎஸ் வந்து தாக்குனதுக்கு அப்புறம் பார்வதி அப்படியே லைட்டா பின்வாங்கின மாதிரி இருக்கு. சொல்லுங்க யோர் வியூ. அதை வந்து அவங்களே ஆக்சுவலா அதுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க. பார்வதியே வந்து அதை பத்தி பேசும்போது நடுவில் அதுக்கு ஒரு வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து மாறிட்டே இருக்கும், இது வந்து அந்த அலையன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது கூடுதலா கூட்டணியா இருக்கக்கூடியதான். கரெக்ட், கூட்டணி. ஸோ அப்போ அந்த கூட்டணிங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். போன வாரம் இங்க இருப்போம், இந்த வாரம் இங்க இருப்போம், அடுத்த வாரம் எங்க வேணா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா வந்து எனக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எங்க வேணா மாறுவேன். இப்போ ஒருவேளை இங்க டேஞ்சரா இருந்துச்சுன்னா ஒரே ஜம்ப் அடிச்சு அந்த பக்கம் போயிருவேன். சப்போர்ட் 2 பேர் இருந்தா அவங்க கூட இருப்பேன். அங்க டேஞ்சரா இருந்துச்சுன்னா அங்க இங்க தான். இது வந்து அப்படித்தான் இருக்கும், இதுதான் இந்த கேம் அப்படின்னு இந்த கேமுக்கு ஒரு புது விளக்கத்தை வந்து இன்னைக்கு பார்வதி கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்டா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை உள்ள கொண்டு வருவாங்க ஒரு சீசன்ல. இவங்க ஒருவேளை இதை கொண்டு வராங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை எப்படி பார்க்கலாம்னா, நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து வழக்கம் போல வந்து ஒரு குழிக்குள்ள திரும்ப விழறாரு. இவருக்கு வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருந்தனாலதான் போன வாரம் எல்லாருமே அவரை பாராட்டினாங்கன்றத அவர் மறந்துடுறாரு. இன்னொன்னு மேபி வந்து என்ன ஆனாலும் கடைசியில எல்லாருமே நம்மளை கலாய்க்கிறானுங்க, ரொம்ப நேரம் நம்ம கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறானுங்க. மேபி இந்த பொண்ணுதான் நம்ம கூட மதிச்சு உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறான்னு அவர் ஃபீல் பண்றாரா, அதனால வந்து ஒரு சாஃப்ட் கார்னரா, இல்ல வந்து வழக்கம் போல இந்த சீசன் ஸ்டார்டிங்ல அவங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் ஒரே ஊருக்காரங்க மாப்பிள்ள, என்னையா மதுரைனா அப்படித்தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த ஊரு வாசம் அப்படியே அவர் இழுக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தலைமை வந்து மறுபடியும் வந்து குழிக்குள் விழுந்து விட்டார். இதுதான் வந்து இவரை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்வதிட்டு இருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது ஆரம்பத்துல பேசினாங்க இந்த மாதிரி வந்து இப்படியா இப்படிறான்னாங்க அப்படின்னு. சரி, ஓகே. எண்ட்ல என்ன பேசுறாங்க அதுதான் இருக்கிறதுலே வந்து ப்ரோமோலாம் ஸ்டார்டிங்ல வந்தது. என்னன்னா கமருதீனை பத்தி அப்படியே பின்னாடி ஒண்ணு பேசுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி திவாகர் கூட இருந்தீங்க, இங்கிருந்து அந்த கமருதீன் பசங்க கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது திவாகரை பத்தி ஒண்ணு பேசுனீங்க. அதெல்லாம் சும்மா கூட வச்சிருக்கேன், அதெல்லாம் அவனை தள்ளி விட்டுருவேன் நானு, சும்மா இப்போத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அங்கிருந்து இங்க வந்து இவர் கூட உட்காந்துக்கிட்டு இவர்கிட்ட வந்து அவன் வந்து என்னைய பேட் டச் பண்றான், சரியில்லை. இல்ல எனக்கு புரியல. ஓஹோ, அதாவது அப்ப நாங்க பார்த்த ப்ரோமோலாம் விடுங்க, நாங்க 24/7ல பார்த்தது எல்லாமே வந்து பேட் டச். சி, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட கன்சென்ட் இல்லாமையோ இல்ல அவங்களுக்கு பிடிக்காம அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காரு, அதை இவங்க அட்ரஸ் பண்றாங்க, அதை நான் வந்து இன்வாலிடேட் பண்ணல. ரைட், ஓகே. பட் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இதை எப்படி ப்ரொசீட் பண்றீங்க கம்ப்ளீட்டா? இப்ப வந்து இதை இப்படியே வந்து அவரை வேற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்றீங்க. அப்ப இது தப்பு இல்ல. சி, இப்ப நீங்க ஒருத்தரோட இருக்கீங்க, அப்ப உண்மையாவே உங்களுக்கு அவரோட பிரச்சனை, இதுதான் நான் திவாகர் மேட்டர் சொன்னேன். திவாகரோட பிரச்சனையா நேரடியா திவாகர் கிட்ட நீங்க சொன்னீங்களா, பொண்ணுங்கிட்ட நீ நடத்துக்கிறது சரியில்லைப்பா, நீ இப்படி நடந்து கூடாது, நீ என் நண்பனா அவனை பாக்குறேன், என் ஊருக்காரனா பாக்குறேன், இப்படி நடந்துக்காத. இப்ப திவாகர் சொல்றாரு, நீ அவன் கூட சேர்ந்து பேசும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது பண்றான், அதெல்லாம் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், நீ யூஸ் பண்ணாத, நாளைக்கு உன் பேரு கெட்டு போயிடும், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும், நீ வந்து இவன் கூட சுத்திட்டு இருந்தா ஊர்ல நம்ம மதுரக்காரங்க உனக்கு கொண்டு கொடுப்பான், இப்படிலாம் பேசுறாரு. அது அக்கறையில பேசுறாரு. அவர் பேசுறது கரெக்டா தப்பாங்கிறது வேற. பட் அது எதனால பேசுறாருன்னா அக்கறையில பேசுறாரு. அப்ப இந்த மாதிரி அக்கறையா பார்வதி திவாகர் கிட்ட பேசியிருக்காங்களா? இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, அப்ப நீங்க வந்துட்டு கமருதீனோட இவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு என்னென்னமோ பேச்செல்லாம் பேசிட்டு காதுல கேட்க முடியாததெல்லாம் வந்துட்டு டிவில போட முடியாதுன்னு வெறும் வந்து ஹாட் ஸ்டார்ல போட்டாங்க. அப்படியெல்லாம் அவர் கூட நீங்க வந்து அந்யோன்யமா இருந்தீங்க. லவ் அப்பேற்பட்ட லவ், உங்க ஒக்கா மக்கா லவ் அப்படின்னு சொல்லி லவ்ல இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே வந்து அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் தோழரா இது எப்பல இருந்து? ஆடா பாதிகளா, ராவோடு ராவா உனக்கு தோழன் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது? தம்பிக்கு 10 ஓட்டு விழுந்துருச்சு. ஓஹோ, நமக்கே 7, தம்பிக்கு 10, அப்படியே வண்டியை இங்கிருந்து நடைய கட்டுவோமா அப்படின்னு
அப்படியே அந்த வடிவேல் வந்து நான் வரட்டுமா போவான்ல, அந்த மாதிரி அப்படியே அக்கா அந்த பக்கம் வந்து நவுந்து இங்கே வந்துட்டு அவன் பேட் டச் பண்றான். அவன் கூட நான் இருக்க மாட்டேன். அதான் சொல்லிட்டேன் தோழர், அமைதியா இருங்க தோழர் அப்படின்ட்டேன். என்னங்க இது? இது எவ்வளவு சீப்புங்க இது? ஏங்க உங்களுக்கும் அப்போ ஒரு ரியல் ஃபேஸ் இருக்குதா இல்லையா இந்த வீட்டுக்குள்ள? அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் ஏன் உங்கள ஹேட் பண்றாங்க? யாருமே உங்கள்ட்ட மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டேங்கிறானுங்க. இப்படி என்னங்க ஒரு கேரக்டர் இது? இது ரொம்ப தப்புங்க இது. இது வந்து இந்த 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 மாரி கேரக்டருக்கு வெளிய ஃபேன்ஸ் இருக்கிறானுங்கன்றது எனக்கு பெரிய ஒரு நெஞ்சு வலிய தந்தாலும் கூட, எப்படி ஒருத்தங்களால ஃபர்ஸ்ட் இப்படி இருக்க முடியுது? ஒரு கேமு, இத தாண்டி எனக்கு ஒரு ரியல் லைஃப் இருக்கு. என் முகத்த வந்துட்டு நாளைக்கு நான் டைட்டிலே வின் பண்ணாலும், கூட பழகுறவங்க வந்து ஆரம்பிச்ச எல்லாரும், "எப்பா இவ முன்னாடி ஒண்ணு பேசுவா, பின்னாடி ஒண்ணு பேசுவா. எப்ப எப்படி மாறுவானே தெரியாதுடா" அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நீங்க ஒருத்தவங்க கிட்ட எப்படிங்க உருவாக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க கேரக்டரே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல, பீயிங் அ கேர்ள் அவங்களுக்கு தெரியும். அவங்க பவுண்டரி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க செட் பண்ணிட்டு தான் ஷி இஸ் ஸ்பீக்கிங் அவுட் எல்லாமே. அப்போ ஒரு பையன் கிட்ட நான் இத பேசுனா அவன் இந்த அட்வான்டேஜ் எடுத்துப்பான்னு த சோ கால்ட் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கா அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நம்ம எவ்வளவு பேசுறோமோ நம்ம எவ்வளவு இடம் கொடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுமே வந்து நம்ம கிட்ட அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜெண்டர். ஒரு பொண்ணு பொண்ணு பேசும்போது கூட நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். என்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கறதே வந்து நாங்க 2 பேரும் டிசைட் பண்றதுதான். அதையும் மீறி நீங்க இவ்ளோ பேசிட்டு இவ்ளோ விஷயங்கள் வந்து நீங்க அதான் 18+ கண்டென்ட்டா நீங்க பேசுறீங்க. அப்பவே யூ கேவ் ஹிம் த ஸ்பேஸ். அவ்ளோ ஸ்பேஸ நீங்க குடுத்துட்டு இப்ப வந்து அவன் தொடுறது எனக்கு அப்படி இருக்கு, பேட் டச்சா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் இட்ஸ் லைக் எனக்கே வந்துட்டு எப்படிடா இந்த பொண்ணு வந்து இவ்ளோ காலம் வந்து இந்த டேபு நான் வந்து இது பண்றேன், பிரேக் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசின ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கு நான் கொஞ்சம் லைக் வந்து என்ன சொல்றது ஏகப்பட்ட வெளியில இருந்த போதே வேணா இன்னொரு ஷோல அவங்க போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. சோ அதையும் மீறி இப்ப இந்த ஷோல போறாங்க. மேபி ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி வந்து ஒரு கேம் விளையாடுவாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல. ஆல்ரெடி வந்து எது ஃபெமினிசம் எது ஃபேக் ஃபெமினிசம்னு போயிட்டு இருக்கிறதுல இப்படி ஒரு கேரக்டர் வந்து அதுவும் இன்னைக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு ஒரு பொண்ணோட பேரு கெடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி தான் ஒரு பையன் பேரு கெடுறதையுமே வந்து பார்க்க முடியும். அண்ட் இப்போ ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் அத வந்து ஏன்னா முன்னாடி பொண்ணுங்க பேச்சே எடுபடல. அதனாலதான் இப்ப எல்லா பெண்களும் வந்து தங்களுக்கான உரிமைய வந்து போராடி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் ஓகே ஒரு பொண்ணு சொல்றதுக்கு கேளுங்க, அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் வரைக்கும் வந்து இருக்கிற போது நான் போய் பொய்யா சொன்னா கூட அந்த அதுக்கு லாஸ்ட் இயர்ல நிறைய பேர் சூசைட் எல்லாம் பண்ணிட்டு இறந்துட்டு போனாங்க ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்னால. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படி கிடையாது, நம்ம ட்ரூவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரூ செல்ஃப் அப்படின்றதே வந்து பொண்ணுங்களுக்கு இப்ப எல்லாமே அழிஞ்சுட்டே தான் வருது அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்ற பேர்ல. அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஒரு போர்வையில ஃபெமினிசம்ன்ற ஒரு போர்வையில எல்லாமே அழிஞ்சிட்டு தான் வருது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா வந்து பார்வதி இருக்கிறது வந்து லைக் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு, எஸ்பெஷலி இன்னி எபிசோட்ல. இப்போ இவங்க பண்றது ரொம்ப கிளியரா சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஃபேக். எனக்கு வந்து இந்த ஷோவே வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ஐயய்யோ! இத வேற உட்கார்ந்து ஒரு 1 ஹவர் பார்க்கணுமா? நமக்கு லைஃப்ல இருக்கிற டிராமா பத்தாதுன்னு இத வேற பார்க்கணுமான்னு எனக்கு இருக்கிறதுலயே வந்துட்டு உள்ளார எனக்கு இது பார்க்கறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. சரி ரைட் எதையாவது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்ட டெவலப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு ஷோவா இத நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாலுமே, இந்த மாரி சில கேரக்டர்ஸ்லாம் என்னைய ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. எனக்கு இத பார்க்கும்போது இப்பதான் தெரியுது எங்க வீட்லலாம் ஏன் வந்து ஒரு ஒரு ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படியே உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு அப்படியே ரியாக்ட் பண்றாங்கன்னு இப்பதான் நமக்கு புரிய வருது. எனக்கே அவ்வளவு கோவம் வருது. ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரியல் ஃபேஸ்ன்றது ஏதாவது ஒண்ணு இருக்கணும். நீங்க மாறிட்டே இருப்பீங்க, மாறிட்டே இருப்பீங்க, மாறிட்டே இருப்பீங்கன்னா எவ்வளவு தூரம் மாறுவீங்க? எங்கெங்கெல்லாம் மாறுவீங்க? யார்கிட்டலாம் மாறுவீங்க? யார்ட்ட தான் மாற மாட்டீங்க? இந்த கேள்விலாம் இருக்குதுல்ல. யார்கிட்ட தான் நீங்க உண்மையா இருக்கீங்க இந்த வீட்ல? நான் எங்கேயும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேம் தான் அப்படின்னு சொன்னா, அப்ப எல்லாத்துலயும் அப்படி இருக்கணும். இல்ல நான் என் வீட்ல இருக்கிற மாரி இங்க இருந்தேன்ற பேச்செல்லாம் எடுக்கவே கூடாது அப்போ. வாயே தொறக்கக்கூடாது. அந்த மாரிலாம் பேசவே கூடாது. என் வீட்ல நான் இப்படிதான் இருப்பேன். அதனால நான் இத என் வீட்டு மாரி நெனச்சு பண்ணேன்னா அவ்வளதான். சோ, அப்போ எங்கேயுமே ஒரு ஸ்டாண்டுங்கிறது கிளியரா இருக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட. இன்னொன்னு ஃபேக் கம்ப்ளீட்டா இவங்க ஃபேக் பண்றாங்க, ஃபேக்கா இருக்காங்கன்றது தெரியுது. பட் என்ன ஸ்லைட்லி வேர் ஐ பெக் டு டிஃபர் ஃப்ரம் யூ இஸ் நான் என்னன்னா ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. அதாவது இவங்க இவங்க இவ்வளவு பேசுறாங்க அப்படிங்கும்போது அப்ப அவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அவங்க அப்படி பேசினனால இவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு நான் சொல்லல. அப்போ நான் வந்து நான் அப்போ அவங்கள நான் சூஸ் சொல்றேன் பண்றேன். அது மியூச்சுவல்னு.
லைக் அட்வான்டேஜ் இன் த சென்ஸ் மியூச்சுவலா வந்துட்டு நீ பேசுறல்ல அப்ப நானும் இதை பேசுறேன் அப்படி ஒரு இடம் கொடுக்கறது தான். கரெக்ட். அப்போ நான் ஒரு டாபிக் பேசுறேன், இந்த டாபிக் இஸ் 18+. நான் உங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி உங்க கூட உட்காந்து அந்த 18+ டாபிக்க பேசுறேன் அப்படிங்கறதுனால நீ வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு கிடையாது இல்லையா? அப்போ அதை தாண்டி இவங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய பாண்டிங் தான் இங்க முக்கியம். இவங்க வந்து அந்த 18+ஆ பேசுறாங்க, இல்ல 16+ஆ பேசுறாங்க, 70+ஆ பேசுறாங்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை நம்ம பார்க்கும் போதே தெரியுது. அப்படியே போய் சாஞ்சுக்கிறதும் படுத்துக்கிறதும் இதுன்றதும் அதுன்றதும் இப்படி இருக்குது. அதுலயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்வதி தான் வந்து கமருதீன் மேலே சாய்வாங்க. அப்படிதான் நான் நிறைய பார்த்திருக்கேன். கரெக்ட். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க கேக்குறாங்க, அதாவது இதுல இந்த குட் டச் பேட் டச் நடுவுல எங்க ஒரு தின் லைன் இருக்குது, அதை நான் எங்க கரெக்டா இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு அவர் வந்து உங்க கூட வந்து இன்ட்ரெஸ்டா இன் லவ்வோ இல்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போ டேட்டிங்கோ இல்ல வந்து என்ன யூ நேம் இட் வாட் எவர், அப்படி உங்களை அவர் டச் பண்றாருன்றது உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுதா? இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் அவருக்கு வந்து இத்தனை ஓட்டுக்கள் விழுந்து அவருக்கு கெட்ட பேர் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு அது ரியலைஸ் ஆவா? இத்தனை நாள் ரியலைஸே ஆகலையா? இது என்னோட முதல் கேள்வி பார்வதியோட இந்த மேட்டர்ல. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் இந்த ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அரோரா வந்து கேக்குறாங்க, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு. 2 பேரும் கெக்க பொக்கன்னு சிரிக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ அதுதான் அப்ப குடுத்துட்டு எல்லாத்தையும் அப்போ அமைதியா இருந்துட்டு அப்புறம் திடீர்னு இப்ப வந்து உக்காந்துட்டு உங்களுக்கு 10 கார்டு வந்துருச்சு, 10 பேர் உனைய வீட்டுல வெறுக்கிறாங்க மாப்பிள்ள, எனக்கு வேற வழி இல்லடா, அதனால ஒரே குத்தா குத்தி விட்டண்டா அப்படின்ற மாதிரி இப்படி முதுகுல குத்துனா. அதுதான் பீயிங் எ ஃபெமினிஸ்ட். அப்படி ஒரு பேட் டச் இருக்கு, ஷி இஸ் ஃபீலிங் இன் தட் வே அப்படின்னா அந்த இடத்துலயே கமருதீன் டே என்னடா பண்றேன்னு அங்க ஒரு சண்டைய போட்டிருக்கலாம், இல்ல அப்பவே கேட்டு இருந்திருக்கலாமே. அதையே பின்னாடி கொண்டு வந்து திவாகர் கிட்ட பேசி இவ்வளவு ஏன் பண்ணும்? அப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் சூப்பரா கேட்டீங்க. வெரி குட் கொஸ்டின் பிரியா. நறுக்குன்னு பாயிண்ட் அடிச்சீங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க எல்லாரையும் கேள்வி கேட்கறவங்க, நிப்பாட்டி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அடிக்கிறவங்க நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா கரெக்டா சொன்னீங்க பிரியா. என்ன பண்ணிருக்கணும்? நேரா புடிச்சு இந்நேரம் சண்டை போட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? உங்க கேரக்டருக்கு இந்நேரம் நீங்க சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. ஏய் சரியில்லை, அவ்வளவுதான், அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருவேன், ஏன்டெல்லாம் வச்சுக்காத, நான் மதுரை காரிடி அப்படின்னா நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு இருந்திருப்பீங்க தான் சாக்குன்னு. போடல. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அப்ப உண்மையாவே நீங்க வந்து அந்த நேரத்துல நான் அதை யோசிக்கல, திடீர்னு இப்ப யோசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது. நான் கணக்கு பண்ணி பார்த்தா போன வாரம் வியாழக்கிழமை, அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, ஓ அதெல்லாம் பேட் டச். ஓஹோ ஓஹோ ஓ ஓ ஓ வெல் டன் வெல் டன் வெல் டன் பார்வதி, வெரி குட் வெரி குட். இந்த வீடியோ வெளியே வந்து நீங்க பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன போல எவ்வளவு பேர் உங்களை கழுவி ஊத்துறாங்க, நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரா வந்து உங்களை போர்ட்ரே பண்ணி இந்த சமுதாயத்துல இருக்கிற மற்ற பெண்களுடைய பெயரையுமே எப்படி நீங்க உள்ள போய் கெடுத்துட்டு உங்களை போய் ஒரு பெரிய ஃபெமினிஸ்டனும் ஒரு பெரிய ரெவல்யூஷனிஸ்டும் பாலிடிக்ஸ் பேசுவேன், அரசியல் பேசுவேன், மண்ணாங்கட்டி பேசுவேன் ஒரு கேவலமான நாடகத்தை நீங்க ஆடுறீங்கன்றத இப்ப நான் கிழிக்கிற கிழிய நிறைய பேர் கிழிப்பாங்க. நீங்க வெளியே வரத்துக்குள்ள சீக்கிரம் வந்துருவீங்க. அப்ப வந்து இதெல்லாம் பாருங்க பார்வதி. பார்வதி டாபிக் அவ்வளவுதான். இல்ல இல்ல இருக்கு இருக்கு. நம்ம கேப்டன் கிட்ட வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க. வேற எல்லாரும் ஐயோ போதும் அப்படின்னு தலையில கை வச்சுட்டு காதுல மூடிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்குதான் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அதே ஒரு நிலைமை தான். சோ கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓகே ஓகே படத்துல கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல 2 பேரும் ஏறி மேல போய் உட்காருவாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சும்மா சும்மா ஸ்னேகாவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு உதயநிதி. அப்போ உடனே சந்தானம் பக்கத்துல சொல்லுவார், டேய் அவங்கள வேலை பார்க்க விடுறா அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த கேப்டனை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க மேடம். என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும், எல்லாத்துக்கும் சண்டை போடணும். அதாவது நீங்க சொல்லல நான் கேட்டேன், இது ஆர்மி இதுலதான் போகுமான்னு கேட்டேன், நீங்க ஆமான்னு கான்பிடென்டா சொல்லவே இல்லை, அதனாலதான் நான் திரும்ப திரும்ப கேட்டேன்றாங்க. அவர் சொல்லிட்டார். முதல் தடவை 2 தடவை என்னது கேட்டாரு, சொல்லிட்டாரு. உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் மறுபடியும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஆர்மி அவங்களோட, நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க, எனக்கு அப்படியே சொல்லிட்ட பதிலுக்கு அப்புறமாவும் திரும்ப 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 அது வந்து ஒரு மொத்த வீட்டுல எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி இரிட்டேட் பண்ணி, இது என்ன எனக்கு இதுக்கு பேர் என்னன்றது எனக்கு சத்தியமா புரியல. இதுக்கு பேர் தான் கண்டென்ட் தான் சொல்லணும். அப்போ இதுல வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு ஐயோ இவங்களே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, நானும் கடந்த 2-3 சீசனா பாக்குறேன், இந்த கண்டென்ட்ன்ற வார்த்தையை வெளியே கேட்டு இவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதை முதல்ல தூக்கி விடணும். யார் அப்ப நம்மள நம்புவா வெளியே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னையில இருந்து இந்த வீட்டுல யாரும் கண்டென்ட்ன்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. சரி சொல்லல, வெளியே நாங்க சொல்றோம்ல,
எங்களுக்கு தெரியாதா அது கண்டென்ட்? அவங்க எல்லாம் சொல்லாம அதை அவங்க ரியலிஸ்டிக்கா பண்ணாங்கன்னா நாங்க அதை நம்பிடுவோமா? என்ன இது சும்மா இது ஒரு விளையாட்டுங்க. இது வந்து ஜாலியா இவங்க பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இது எவ்வளவு பேரை வந்துட்டு ஒரு வெளியே இது அஃபெக்ட் பண்ணுதுன்றது இவங்களுக்கு புரியல. இது ரொம்ப சீரியஸா இது நான்லாம் வந்து இதை ரிவ்யூ பண்ணி அசிங்கமா கழுவி ஊத்திட்டு போயிட்டு என் லைஃபை பார்த்துருவேன் நான். எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் பர்சன்ட் இது என்ன அஃபெக்ட் பண்ண போகுது. பட் ஆனா தேர் ஆர் பீப்புள் அவுட் தேர், அவங்க வந்து இது ரொம்ப சீரியஸான ஒரு ஷோவா ரியலிஸ்டிக்கா இது நிஜமா ரியாலிட்டி ஷோ, இவங்க நிஜமான ஒரு கேரக்டர், இவங்க இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பாவம். அவங்கள வச்சு நீங்க இப்படி விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு லெவல் தான் உண்டு. ஒரு கேப்டனை நீங்க எவ்வளவு சீண்டுவீங்க? எங்க போனாலும் சீண்டுவீங்களா? ஒரு வேலையே பார்க்க விட மாட்டீங்களா? யாருக்குமே இல்லாத கேள்வி உங்களுக்கு மட்டும் தான் வருமா? சரி, அதுவாது நியாயமான கேள்வியா இருந்தா குப்பையிலையும் குப்பையான கேள்வியா இருக்குது. உங்களை யாராவது ஏதாவது பண்ணா மட்டும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. இது வந்து என்னது டம்மி என்னமோ சொல்லிட்டு போனாரு. ஃபிளாப், இது வந்து அது ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அது சும்மா அதெல்லாம் ஃபிளாப்னாரு. உடனே கோவம் வந்து அந்த ஃபிளாப்பையே ஒரு 10 தடவை சொல்லி நீ தான் ஃபிளாப், நீ இவன், நீ அது, நீ 9 ரூபா நோட்டு, எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களை சொன்னதுக்கு. ஆனா அடுத்தவன் நிம்மதியை இப்படி கெடுத்துக்கிட்டு எப்படிங்க வீட்டுக்குள்ள நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. அதுல வேற இவங்களுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு லாங்கா முடி இருக்குன்னு தெரியல. இவங்க இருக்கிற பிரஷருக்கு டென்ஷனுக்குமே இந்த வீட்டுல இருந்து கிளம்பத்துல முடி கொட்டி போயிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற முடியல எவ்வளவு அவங்களுக்கு ஏன் கொட்ட போகுது? கத்தி கத்தி அவங்க மத்தவங்களுக்கு தான் கொட்ட வைப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் நல்லா வளருது. அடங்கப்பா முடியலப்பா சாமி. எனக்கெல்லாம் நல்லாவே நானா யோசிக்கிறேன், அப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட வீட்டுல இல்ல, இருந்திருந்தா தினம் தினம் சண்டை போட நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. அதாவது சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க எல்லாம் இக்னோர் பண்றது நல்லதுங்க. கிட்டத்தட்ட மத்த கேரக்டருடைய சண்டைகளுக்குள்ள இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேன். பட் பார்வதி ஒரு விஷயத்துல இருக்கிறாங்கன்னா கண்டுக்காம தூக்கி போட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிறது வந்து இவங்க மட்டும் கிடையாது. யாருமே எவங்களுமே இவங்களுக்கு ரிப்ளையே பண்ணாம, இவங்க ஒரு கேரக்டராவே மதிக்காம, ட்ரிகர் ஆகாம சைலண்டா அப்படியே கிளம்புறதா நல்ல விஷயம். அதனாலதான் இவங்க பாருங்க, டார்கெட் பண்ற நபர்கள்லாம் எவன் வந்து சீண்டுனா கடுப்பாவனா அவனை சீண்டுறது. நம்ம இவன் எவ்வளவு சீண்டாலும் இவன் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறான்ற ஆட்கள்லாம் விட்டுருவாங்க இவங்க. மத்தவங்களை மட்டும்தான் இவங்க வந்து போய் சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். வருவோம் டாஸ்க் வருவோம். பிரியா, இன்னைக்கு வந்துட்டு டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உட்கார வச்சுட்டு காலையிலேயே வந்துட்டு அது பேர் என்ன, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு நடந்துச்சு. ஒரு விஷயம் நடந்துச்சு, நல்லா போச்சு. திவாகர் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள சண்டை. அந்த காலையில அவரு சொன்ன அந்த ஆர்மி விஷயத்துல இருந்தே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வினோத்தும் வந்து வார்த்தைகளை விட்டாரு, திவாகரும் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு மறுபடியும் வந்து அது ஒரு பயங்கரமான சவுண்டு கூடாரமா வந்து ஆகிருச்சு. சோ இங்க அதையும் பஞ்சாயத்துன்னு எடுத்துட்டு வந்து பேசி அட்லீஸ்ட் இவர் வந்து ட்ரை பண்றாரு. ஒரு கேப்டனா எதையோ ஒண்ணு ட்ரை பண்றாருல, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வராருல. இந்த டிசிப்ளினே இல்லாத ஒரு வீட்டுல டிசிப்ளின் ஒண்ணு கொண்டு வராருல. நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேப்டன்னால ஒரு 10 பேர் இந்த பிக் பாஸ் குரல் இல்லாம உங்க குரலை மட்டுமே வச்சு ஒரு 10 பேர் 12 15 பேர் வந்து நிக்க வைக்க முடியுமா ஒரு இடத்துல? இவர் நிக்க வைக்கிறாரு, கைய கட்டி நிக்க வைக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணுங்க, கை தட்டுங்க. கேட்கறது நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது என்னடா அவங்க ஸ்கூல் பசங்க மாதிரி கை கட்டுறானுங்க, நிக்கிறானுங்க, அசம்பிளி பிரேயர் மாதிரி என்னடா அது மொக்கையாகுதுன்னு நமக்கு தோணலாம். ஆனா இந்த வீட்டுல எதுவுமே இல்லாம ரொம்ப அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸே கூப்பிட்டு வச்சு துணிமணியெல்லாம் புடுங்கி விட்டு, என்ன நீங்க என்னமோ பெரிய ஆர்மி லீடர்னு சொன்னீங்க, நானும் வந்துட்டு துணியெல்லாம் புடுங்கி விட்டு ஒரே யூனிஃபார்ம் போட்டு விட்டேன், என்ன ஒன்றும் பண்ணாம இருக்கீங்க, போய் பண்ணுங்க அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு ஈவன் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இவருடைய இந்த இது வெளியவும் சரி, பிக் பாஸ் உடைய சைட்ல இருந்தும் சரி இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இவர் ஏதோ ஒண்ணு கொண்டு வராது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க அவங்க சைட்லயுமே. அப்ப வீட்லயும் சப்போர்ட் இருக்கணும்ல. அதை வந்து இப்படி வந்து இந்த பார்வதி ஒரு பெரிய டார்ச்சர். பார்வதி மாதிரியே இப்ப வந்துட்டு இவர் சேர்ந்துக்கிறாரு. இப்ப இந்த வாரம் பேச ஆரம்பிச்சிட்டனால வந்துட்டு கூட சேர்ந்துட்டு நம்ம தலைவன் திவாகர் வேற, இல்லம்மா நீ வந்து இப்படி பண்ணமா, இல்லம்மா அது வந்து இதுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து குறுக்க வந்துடுறாரு. நீங்க வந்து பார்ஷியலா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த பார்ஷியாலிட்டி டாபிக் நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த சண்டையே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு சண்டை. இந்த இவங்க 2 பேரும் அடிச்சு புடிச்சு நிக்கிறாங்க. இல்ல நீ சாரி கேட்கணும், நீ சாரி கேட்க மாட்டேன். அதுக்கு உள்ள அவ்வளோ ஏதாவது சீன் இருக்கா? என்னடா சண்டை அப்படின்னு கேட்டா, இவர் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டே இருக்காரு ரொம்ப நேரமா. அவராவது வந்து ஒரு அஃபர்மேஷன் சொல்லணும்னா ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, இவர் வந்து நீட்டி முடக்குறாரு அப்படியே பக்கம் பக்கமா. 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன் 5 லைன் 6 7ன்னு போயிட்டே இருக்குது. ஒரு லெவலுக்கு மேல எப்படா அவர் முடிக்கிற மாதிரியே போறாரு, முடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் பவர் ஸ்டார் கேரக்டரே வாட்டர்மெலன் ஸ்டார் கேரக்டரே என்னன்னா
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பேசுவார் சுத்தி முத்தி பாப்பாரு. எவனும் தடுக்கிற மாதிரி இல்ல, இன்னும் 2 லைன் போடுறா, எக்ஸ்ட்ரா 2 லைன் போடுறாமா, நான் போடுவேமா, நான் 2 லைன் போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறாரு. அப்ப காண்டா ஆகுறாங்க எல்லாருமே. எல்லாருமே இது பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் பதில் பேசாம வெறும் வினோத்தை மட்டும் டக்குன்னு டார்கெட் பண்ணிடுறாரு. ஏய், நீ எதுக்கு என்னை வந்து சும்மா நிறுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. மத்தவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறாரு. அப்ப அது வினோத்தை டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வினோத்துக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. எல்லா பக்கமும் அடி. ஒரு பக்கம் திவாகர் அடிக்கிறாப்ல இந்த மாதிரி, ஒரு பக்கம் போனா பார்வதி வந்து அடிச்சுட்டாங்க. நீ 5 ஓட்டு வாங்கிட்ட, அவன் 10 வாங்கிட்டு வாங்கிட்ட, 2 பேரையும் போடா அப்படின்னு சொல்லி. இதுல கமருதீன் உள்ள பூந்து வினோதுக்கு அகைன்ஸ்டா பேசி, இல்ல மாப்பிள்ள நீ என் கூட பேசணும், நான் இங்க வந்து பார்வதிக்கு சொல்லிட்டேன்டா, நம்ம 2 பேரும் தான் நான் நண்பனா நினைச்சு நீ என்கிட்ட சொன்ன, பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலையே, என்ன பண்றது, இவ வேற இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறா கொஞ்சம் 2 நாளா நேத்துல இருந்து, அதான் டப்புன்னு என்ன பண்றது தெரியாம உன்னைய பத்தி 4 வார்த்தை தப்பா வந்து சொல்லிட்டேன் நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படின்ட்டு. அட்டா பாவி அப்படின்ற மாதிரி. சோ இப்ப எல்லாருமே வந்து இவங்க அவங்க கிட்ட சொல்றதும் அவங்க இவங்க கிட்ட சொல்றதும், ஆனா இதெல்லாம் எங்க நடக்குது, பார்வதி சுத்தி தான் நடக்குது. அப்ப பார்வதி ஸ்டேபிளா இல்லாதனால பார்வதி சுத்திக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், அவங்க கூட சேர்ந்துக்கணும்ன்றதுக்காக இந்த வினோத் கமருதீன் ஒரு மாதிரி பண்றாங்க, திவாகர் ஒரு அட்டென்ஷனுக்காக பண்றாரு. மொத்தத்துல இவங்க தான் வந்து இந்த கேமை ஸ்பாயில் பண்ற ஒரு நபர்களாக நான் பாக்குறேன். சும்மா ஒரு கேப்டனையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, பார்வதி இல்லைன்னா இந்த சீசனே இல்ல, இப்ப வரைக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு தான் எல்லா கமெண்ட்ஸ்லயும் வருது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷீஸ் ஆக்சுவலி லைக் நீங்க லைக் யூ செட் நவ் ஷீ ஸ்பாயிலிங் த கேம். ஏன்னா இது ஒரு ஆர்மி டாஸ்க். இதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம் அப்படின்னு தான் மத்த சீசன்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொன்னு இந்த பாகுபலி மாதிரி வேஷப்பட்டு அந்த மாதிரி வந்ததா இருக்கட்டும், அதுல எல்லாம் வந்துட்டு அந்த டாஸ்க்குள்ள அந்த கேரக்டரா மாறி அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கறது தான் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. பட் இங்க எத்தனை யூனிஃபார்ம் கொடுத்தாலும் சரி, என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, நான் பார்வதியா தான் இருப்பேன், நான் சண்டை தான் போடுவேன், நான் வந்து கேள்விகள் சும்மா ஒரு ஒண்ணுத்துக்குமே இல்லாத யூஸ்லெஸ் கொஸ்டின்ஸை நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படின்னு அவங்களா இருக்கிறது. ஷீஸ் ஆக்சுவலி ஸ்பாயிலிங் த கேம். அவங்க இல்ல அப்படின்னா ஆக்சுவலா இந்த ஆர்மி கேம்ப்ல உண்மையா ஆர்மி கேம்ப்ல என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு மேபி மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கொடுத்துருப்பாங்கன்றதுதான் நான் நினைச்சேன். பார்வதினாலதான் எல்லாமே கெடுது ஆக்சுவலி. அவங்க இல்லைன்னா நிஜமாவே நமக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கும். கான்டென்ட் கொட்டி கிடக்கும். இந்த சண்டைங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி நிஜமா ஒரு கேமா விளையாடி சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். நீ அதான் சொல்றேன், மறுபடியும் நானும் பாக்குறேன், டிவியில போட்டா மத்த பிக் பாஸ் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க, குதிச்சு விளையாடுறானுங்க, சிரிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. இங்க பார்த்தா நார பேருக்கு அடிச்சுட்டு சாவுறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் பார்வதி. அப்போ இவங்க இப்படி ஒண்ணு பண்றாங்க. இதுல இந்த டாஸ்க் மேட்டர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ வாய் பேசுறாங்கல்ல, டாஸ்க்ல ஏதாவது கிளிக்க முடிஞ்சுதா? ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவு உங்களுக்கு மூஞ்சே இல்ல. ஐயோ நம்ம இந்த வாய் பேசுறமே, டாஸ்க்ல நமக்குன்னு எதையாவது ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குது. அவங்கள பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த டாஸ்க்ல உள்ள புகுந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. லைட்டா அப்படியே ஒரு இருக்காது, சைட்ல ஒத்து ஊதுற வேலையை தான் பாத்துட்டாங்க இத்தனை நாளா, 20 நாளா. இன்னைக்குதான் தனியா ஒண்ணு பண்ற அளவுக்கு அவங்கள வந்து நம்ம பாக்குற அளவுக்கு வந்துச்சு. அதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆடவே தெரியல கேம். கனி சூப்பரா ஆடுறாங்க, எஃப்ஜே சூப்பரா ஆடுறாரு, எல்லாருமே சூப்பரா ஆடுறாங்க. யாரு நல்லா ஆடல சொல்லுங்க? கேமே விளையாட தெரியாது இவங்க. ஓ அப்ப நீ வெறும் வாய் மட்டும் தானா, அது தெரியாம போச்சப்பா. ஓ இப்ப நீ இதெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் நீ இந்த வாயை பேசி வண்டி ஓட்டிட்டு இருக்க நீ. ஓஹோ அப்படின்றதுதான் எனக்கு இன்னைக்கு ரீச் ஆன ஒரு மேட்ரு. இன்னொன்னு என்னன்னா, இவங்க இந்த டாஸ்க் பண்ணும்போது இவ்வளவு சொதப்பிட்டும் வெளியே வந்து மீசையில மண் ஓட்டாத மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டரடா, அவங்களுக்கே தெரியுது சமாளிக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு சமாளிப்பு, இதெல்லாம் ஒரு மேட்டராடா, நம்ம பார்க்காத 100% எஃபர்ட் போட்டோம்னாலே அதான்டா மாப்பிள்ள வெற்றி, என்னடா மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு. இந்த வெற்றி பந்தாவும் குறைச்சல் கிடையாது, கேவலமா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க அடுத்தடுத்த ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு நம்ம இந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் ஓடும்போது நமக்கு ஈக்குவலா ஓட்டிருக்கான், டே லூசு பேலே, நான் போன ரவுண்ட் ஓடிட்டு இருக்கிறேன்டா, நீ உனக்கு அடுத்த ஒருத்தன் ஓடி முடிச்சு அடுத்தவனா நீ ஓடிட்டு இருக்க, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி. இந்த 100 மீட்டர் ரேஸ்ல 800 மீட்டர் ரேஸ்ல ஓடும்போது இவங்க இன்னும் அதே 4வது ரவுண்ட்ல இருக்கிறாங்க, ஒருத்தன் 8வது ரவுண்ட் வரைக்கும் ஓடிட்டு இருக்கான் ஆப்போசிட் டீம்ல, இன்னும் இங்க நின்று டீம் தோக்கச்சாச்சு. ஆனா இதுதான் விஜய் பார்வதிக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய வித்தியாசம்ன்றத சூப்பரா நீ காட்டினாங்க. எவ்வளவு ஆடியன்ஸ் இதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. சுபிக்ஷாவும் சபரியும் மெயினா இவங்க 2 பேரும் பாயிண்ட்ஸ் எங்கேயாவது லூஸ் பண்ணா, தோத்து போனா, இவங்க எங்கேயாவது இது பண்ணா அதை ரசிச்சு கொண்டாடின பார்வதிக்கு இன்னைக்கு பெரிய செருப்படி என்னன்னா, இவங்க 2 பேரும் நடந்துக்கவே இல்லை. 2 பேருமே சுபிக்ஷா, இப்ப நான் உங்க டீம் வந்துட்டேன், இப்ப நீ என் டீம்மேட்,
அப்படின்னு சொல்லி டிவில காட்டுறாங்க. மெயினா சுபிக்ஷாவை காட்டுறாங்க. அதுக்கு தான் ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணு கை தட்டுறா, சூப்பர் கமான் பாருன்றா. அது மனசால சொல்றான் அந்த பொண்ணு. எங்கேயுமே அது ஃபேக்காலாம் இல்லவே இல்ல. இந்த பக்கம் சபரி பாத்தீங்கன்னா, அது ஒருவேளை அது நக்கலா கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தடவை பாரு வச்சிருவா பாரேன் அப்படின்னு இங்க இருந்து அவர் சொல்றாரு. வைக்கல கீழே விழுந்துருச்சு. நான் சீரியஸா தான் சொன்னேன் அப்படின்றாரு. சரி அது நக்கலாவே சொன்னா கூட வச்சுப்போமே. அவரு வேணும்னே வச்சிடக்கூடாதுன்றத நக்கலா சொன்னாலே வச்சுப்போமே. ஆனா அட்லீஸ்ட் வைக்காம விட்டாடா பார்வதி சாவுடா, நீ என்ன பண்ணல, நீ என்ன பண்ணல. இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தை விளையாட்டு விளையாடுனாரா சபரி? பண்ணவே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்க பெரிய மனுஷங்களுக்கும் இந்த குழந்தைக்கு வித்தியாசம். ஆக்சுவலா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவங்க தான். இவங்க வந்து இவர சொல்றாங்க, நீ என்ன டீப்ரோமோட் பண்றீங்க, நீ எல்கேஜி கூட கிடையாது, நீ ப்ரீகேஜி, நீ பிளே ஸ்கூல் பால்வாடி அப்படின்ற நான் பார்வதி. பார்வதி ஒரு பால்வாடி பிள்ளை. இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன நீ அது பண்ணல, என்ன நீ இது பண்ணல, நீ அவுட்டுடா, எப்படிலாம் பண்ணாங்க தெரியுமாங்க. அந்த பொண்ணு சுபிக்ஷா ஜெயிச்சதுக்கு அவ்வளோ வந்து கேவலமா நடந்துட்டாங்க. அவ்வளவு மூஞ்சி வார்த்தைகள் வார்த்தைகள் அவ்வளோ மோசமான வார்த்தைகள் சுபிக்ஷாவை போட்டு பேசினது, அதெல்லாம் ரொம்ப மோசம். சபரி வந்து சொந்த அந்த ரவுண்ட்ல இருந்தாரு, அவரோட டீம்மேட்டா இருந்தாரு. ஓ தெரியாம என்னைய டீம்மேட்டா சூஸ் பண்ணிட்டேன், தெரியாது ஆப்போசிட் வருவேன் சூஸ் பண்ண டீம்மேட்டா வந்துட்டேன்ல, இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி சொந்த டீம்மேட்டா இருந்துமே கூட உன்னைய பழி வாங்குறதுக்கு எனக்கு இதான் வாய்ப்புன்னு சொல்லி அந்த டீம்மேட்டை தோக்கடிச்ச ஆளுங்க இந்த பார்வதி சபரிய. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு ஜென்டில்மேனா நடந்துக்கிறாங்க, ஜென்டில் உமனா நடந்துக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கு, பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு. இது கேம் இஸ் டிஃபரண்ட். அந்த அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கு, இந்த கிளாரிட்டி பார்வதிக்கு இல்ல. கடைசி வரைக்கும் இதே மாதிரி தன்னை வந்து ஒரு குழந்தையாவே பாவிச்சு இதே மாதிரி கேவலமான வேலைகள் மட்டும்தான் அவங்க இந்த வீட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பண்றாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன், நிறைய சிச்சுவேஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் நேத்து கனி அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா, அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமையுது. ஷீ ஸ்பாயிலிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு வெறும் சண்டை மட்டும்தான் இருக்கும். எனக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும், விளையாட தெரியாது, டீம் ஸ்பிரிட்டோட இருக்க தெரியாது, எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் என்னோட மூக்கு கீழே இருக்கிற அந்த கிணற மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பத்துல நான் அதுவும் சரியா யூஸ் பண்ணா பரவாயில்ல, அதுவும் நான் வந்து தேவையில்லாததுதான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விடாப்படியா உட்காந்துருக்காங்க. பாரு நிஜமா வெளியில வந்துட்டா அது சூப்பரா தான் போகும், கண்டென்ட் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனா என்னவோ இவங்களாலதான் இருக்கு, இவங்களாலதான் இது ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. ஓவராலா பார்க்கும்போது அவர் ஒரு 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 எஃபர்ட் எடுக்கிறாரு. ஒரு கேப்டனா வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஸ்க்கு இவர் வந்து ஒரு நிறைய டிஃபரன்ஸ் காட்டுறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா வந்து அவரால் நிறைய பண்ண முடியும். கொஞ்சம் ப்ரெஷர் நிறைய இவங்க போடுறதுனால நல்லா பண்றதை கூட அவர் தப்பா பண்ணிடுறாரு. இப்ப இன்னைக்கு பாருங்க, தேவையில்லாம வியானாவை வந்து கொஞ்சம் மூஞ்சி காட்டாரு அவர். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவரே கையில வச்சிருக்காரு. இப்ப இவரே வந்து கையில எடுத்துட்டு இவங்க மாத்தலாம், என்ன இது எங்களுக்கு வந்து வெறும் 350 பாயிண்ட்ஸ் கனி வேற குழப்பி விட்டாங்க. இவங்க வந்து ஓ எங்களுக்கு அன்ஃபேரா பண்ணிட்டீங்க, எடுத்து கொடுத்து விளையாடுனது நாங்க, ஆனா நீங்க அன்ஃபேரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சபரி எல்லாம் கோச்சுக்கிறாரு. அதுல பார்த்தோன்னே இவர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் சொல்றாரு, ஏப்பா நீ பண்ணா சூஸ் பண்ணணும், எதுக்கு அவங்க சொல்றா நீங்க கன்ஃபியூஸ் ஆகுற அப்படின்னு பிக் பாஸ் கேக்குறாரு. ஆனா இந்த இடத்துல பிரவீனே கையில எடுத்து வச்சுட்டு என்ன இதுவா அதுவான்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நடுவுல ஒரு இடத்துல அந்த சைட்ல இருக்கிறத போய் கைவிட்டு வியான் எடுக்க போகும்போது பிக் பாஸ் வந்துட்டு என்ன நடக்குது இங்க, டைம் முடிஞ்சு போச்சு, இன்னுமா நீங்க மாத்த போறீங்க, இதெல்லாம் புரியல அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வரும்போது டக்குனு இவரே ஆமா ஆமா என்ன பண்றீங்க எல்லாருமே சொல்லி டக்குனு இவரும் கையில வச்சிருக்காரு, இவரும் கொடுக்க போறாரு, இவரும் மாத்தலான்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. டக்குனு அதை ஒரு கேப்டன் எட்டி பார்த்துட்டாரு. கேப்டன் எட்டி பார்த்து ஆஹா நீதான்டா சாக போறாங்க, என்ன பண்றீங்க நீங்க என்ன இது சொல்லிட்டு டக்குனு வந்து வியானாவை முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு அழகா புடிச்சிட்டா ஒரே புடியா, எதுக்கு இப்ப என்னைய மட்டும் முறைக்கிறீங்க, இத்தனை பேர் அதை கையில வைக்கிறாங்க, மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, நீங்க என்ன மட்டும் முறைக்கிறீங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டு இருந்திருக்கணும்னா, நீங்களே கையில வச்சிருந்தீங்க, நீங்க எது கையில வச்சிருந்தீங்க, நீங்களே மாத்ததான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, சும்மா நடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கணும் அந்த இடத்துல. பட் மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா 100% ஒரு கேப்டனா இருக்கும்போது நீங்க ஒரு பிளேயருங்கிறத தாண்டி நீங்க கேப்டனா மட்டும் யோசிக்கணும், நீங்க வந்து உங்களை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற இடங்கள் எங்க, என்னை பத்தி யோசிக்கணும், நான் ஒரு பிளேயராவும் விளையாடணும்ன்ற இடம் எங்கன்றத மறந்துருவீங்க பாதி நேரத்தை. அது ரொம்ப ஈஸியே கிடையாது, கஷ்டம். அதை அவர் ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸும் இருக்குது. பட் ஓவராலா பார்க்கும்போது ஹி இஸ் ட்ரைங் சம்திங் டிஃப்ரெண்ட். அதை விஜய் பார்வதி மாதிரி ஆட்கள் ஒழுங்கா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா மிச்சக்கிற 4 நாள் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். அதுல வேற இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வேற இப்ப உள்ள வராங்க. அவங்க ஒரு 4 பேர் உள்ள வராங்க. யார் யாருன்றதெல்லாம் ப்ரோமோல காட்டியிருக்காங்க. இந்த 4 பேர் உள்ள வந்தா என்ன நடக்கும், இவங்க யாருக்கு அகைன்ஸ்டா போவாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம தனியா அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.
ரைட் பிரியா, பாப்போம் நாளை சந்திப்போமா, கிளம்பலாமா அப்படியே நம்ம? யா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாச்சு கொஞ்சம் பாசிட்டிவா போகுமான்னு பாப்போம். ஆமா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சில சைடு வந்துட்டு இவங்களை தட்டி கேட்கறதுக்குன்னே அந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து அவரோட வேலையே பார்வதியை வச்சு செய்யறதுக்குன்னு ஒரு ஆளை இறக்குறாங்க. ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம பார்ப்போம், அந்த வீடியோல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் பிரியா. பாய்.